அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 15/12/2024 ஞாயிற்றுக்கிழமை, மிருகசீரிஷம் நட்சத்திரம். ஜோதிட சாஸ்திரத்தில் 5-6 உடையவர்கள் இணைவு, அப்படி இணைந்து உடன் இன்னொரு கிரகம் இருந்தால் அந்த வீட்டில் இணையும் கிரகம் எந்த வீட்டுக்கு சொந்தக்காரனோ அந்த வீட்டு பலனை கெடுப்பான். 5-6 உடையவர்கள் இணைந்து ஒரு இடத்தில் இருக்கிறார்கள், ஒரு வீட்டில் இருக்கிறார்கள். அவர்களோடு இன்னொரு கிரகமும் சேருகிறது. சேரும் கிரகம் எந்த வீட்டுக்கு உடையவனோ அந்த வீட்டின் பலன் என்னவோ அந்த பலன் வெகுவாக கெடும். இந்த வீடு அந்த வீடு, பாக்கியஸ்தானம், தொழில் ஸ்தானம் எதையும் சொல்லவில்லை. ஏனென்றால் இந்த தோஷம் அவ்வளோ பெரிய தோஷமாக வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. இது ஏன்? இது சாத்தியம்தானா? பார்ப்போம். சாதாரணமாக இதுபோல் 2 பாவ கிரகங்களோடு ஒரு கிரகம் சேர்ந்திருந்து கொஞ்சம் நஷ்டம், கொஞ்சம் கஷ்டம் ஏற்படலாம். அந்த கிரகம் நல்ல அம்சத்தில் இருந்ததுன்னு சொன்னால் குறைவாகத்தான் தெரியும் கஷ்டம். பல ஸ்லோகங்கள் அப்படித்தான் இருக்கின்றன. ஆனால் இந்த ஒன்றிற்கு மட்டும் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறதே, இது ஏன்? 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம். இந்த 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியோடு 8க்கு உடையவன் சேர்ந்து 10க்கு உடையவனும் இருந்தால் தொழிலில் வேலையில் இறங்கு முகத்தை கண்டு பின்பு ஏறுவான். 8ஐ விட 6 குறைவான கொடுமையாளன். அப்படி இருந்தும் 8க்குடையவனை விட இந்த 6க்குடையவனுக்கு ஏன் இவ்வளவு பயம்? அன்பர்களே, லக்கணத்துக்கு நேர் 7ஆம் இடம். 7ஆம் இடம், அந்த 7க்கு மறைவு ஸ்தானம் 6ஆம் இடம். இந்த இடம் எப்படி சாஸ்திரம் வர்ணிக்கிறது என்று சொன்னால் உங்களுக்கு புரியும்படி ஒரு விஷயத்தை சொல்கிறேன். ஒரு கோழையில் பால், அந்த பாலில் 1 டம்ளர் தண்ணீர் ஊற்றுகின்றீர்கள், அல்லது இன்னொரு கோழை தண்ணியை ஊற்றுகின்றீர்கள். பால் சற்று நீர் கலந்த தன்மையை அடையுமே ஒழிய கெட்டு போகாது. நீர் ஊற்றினால் ருசி வேணால் குறையலாம், ஆனால் பால் பால் தான், நீர் பால், தண்ணி கலந்த பால். சரி, 1 குவளை பாலில் 1 குவளை நீர் ஊற்றி கெடாத பால் 1 துளி எலுமிச்சம் சாறில் கெட்டு போகும். அந்த 1 துளி எலுமிச்சம் சாருக்கு இணையானது தான் 6ஆம் இடத்து தோஷம். ஏற்கனவே 6ஆம் இடம் ருணஸ்தானம், நோய் ஸ்தானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நோய் ஏற்பட்டால் சகலமும் தளர்ந்து விடும். நஷ்டம் உழைத்து பெற்றுக்கொள்ளலாம். உங்களால் முடியாமல் ஏற்பட்டால், செயல்பட முடியாமல் ஏற்பட்டால் எப்படி உழைப்பது? அதற்கு காரணகர்த்தா 6ஆம் இடம்தானே. எனவே 6ஆம் இடத்தை ஒரு சில விஷயங்களுக்கு மிக கடுமையாக காட்டியிருக்கிறது சாஸ்திரம். அன்பர்களே, இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, நல்ல நாள் இந்த நாள். ஒருவரது பேச்சிலிருந்து
அந்த பேச்சு உண்மையா பொய்யா என்று கண்டுபிடிக்கும் ஒரு வேலையை இன்று நீங்கள் திறம்பட செய்வீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள். முதற்பாதி வரவேற்பு மதிப்பு, மறுபாதி வீண் செலவீனங்கள். மிதுன ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி நஷ்டம், மறுபாதி லாபம். கடகராசி அன்பர்களே, இன்று பலராலும் நீங்கள் பாராட்டப்படுவீர்கள். காரணம், புத்திசாலித்தனமாக யோசித்து செயல்புரிந்து பெரும் பணத்தை பெறுகின்ற காரணத்தால். சிம்மராசி அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் செய்யும் வேளையில் உங்கள் திறமையும் நேர்மையும் தெரிகிறது. நல்ல நாள் இந்த நாள். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய லட்சியம் ஈடேற என்னென்ன அவஸ்தைகளை கஷ்டங்களை தாண்ட வேண்டும் என்ற விஷயம் என்ற கணக்கு தெரிய வரும் நாள் இந்த நாள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று உங்கள் பேச்சிலும் செயலிலும் ஒரு பெரும் மாற்றம் தெரிகிறது. ஒரு அவசியம் கருதி இந்த மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்வீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, நல்ல பெயர் எடுப்பீர்கள். சொந்தங்களுக்கு மத்தியில் அல்லது உங்கள் வீட்டார் அல்லது சொந்தங்கள் ஒரு கஷ்டம் ஏற்பட்டு அந்த கஷ்டத்தை நீங்கள் போக்குவதால் நல்ல பெயர் உங்களுக்கு ஏற்படும். தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய உங்களது செயல்பாடுகள் அனைத்தும் இன்றைய தினத்தை நினைத்து அல்ல, நாளைக்கு வர இருக்கும் கஷ்டத்தை போக்குவதற்காக இருக்கும். அதில் வெற்றியும் உண்டு. மகர ராசி அன்பர்களே, வித்தையாலும் அடுத்தவர்களுக்கு நீங்கள் உதவிடும் உதவியாலும் பெரும் புகழ் உங்களுக்கு ஏற்படும். கும்பராசி அன்பர்களே, புத்தி தெளிவோடு கடும் முயற்சியோடு ஒரு வேலையை செய்து அந்த வேளையில் மகத்தான வெற்றி பெறும் நாள் இந்த நாள். மீனராசி அன்பர்களே, கேள்விப்பட்டு அல்லது படித்து ஒரு உயர்ந்த விஷயத்தை கேள்விப்பட்டோ அல்லது படித்தோ இதுதான் சிறந்த வழி என்று நீங்கள் தீர்மானித்து அதன்படி நடக்க உறுதி பூணும் நாள் இந்த நாள். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.